இருக்குன்குடி மாரியம்மனை உங்களுக்கு தெரியுமா? இந்த கோவிலுக்கு வந்து பொய் சொன்னா அம்மன் தண்டனை உடனே கிடைக்கும். இதெல்லாம் கதையா? இல்லை, இருக்குன்குடி கிராமம் பார்த்த உண்மை. அந்த கிராமம் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் அமைதியான ஒரு சிறிய கிராமம். அதுதான் இருக்குன்குடி. இங்க மக்கள் ஒரே விஷயத்த சொல்லுவாங்க. மாரியம்மன் இங்க சாட்சி இல்லாத தெய்வம் இல்ல. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமம் வறட்சியாலும் கொடிய நோய்களாலும் மர்ம மரணங்களாலும் பாதிக்கப்பட்டது. மழையில்லை, பயிரில்லை, மனிதர்களுக்கு மரணம், கால்நடைகளுக்கும் நோய். அந்த இரவு அம்மன் வந்த கனவு. ஒரு இரவு கிராமத்தின் மூத்தவருக்கு கனவில் சிவந்த கண்கள், கையில் வேல், கோபமும் கருணையும் கலந்த முகம், ஒரு பெண் தோற்றம். அவள் சொன்ன ஒரே வாக்கியம், "தா, நான் இங்கேயே இருக்கிறேன். என்னை மறந்ததால்தான் உங்களுக்கு தண்டனை." அடுத்த நாளே அந்த மூத்தவர் கிராமத்தையே கூட்டி அந்த கனவை சொன்னார். அம்மன் சொன்ன இடத்துக்கு போய் தோண்டியபோது அங்கே கிடைத்தது பச்சை மண், இரத்த வாசனை, அதன் நடுவில் ஒரு அம்மன் உருவம். அந்த நாளே மழை பெய்தது, நோய்கள் குறைந்தது, பயிர் வளர்ந்தது. அப்போதே மக்கள் முடிவு செய்தார்கள், இது சாதாரண அம்மன் இல்லை, இது மாரியம்மன். உண்மை சம்பவம். ஒரு முறை ஒரு மனிதன் கோவிலில் வந்து பொய் சத்தியம் செய்தான். "அம்மா, நான் திருடலையே." ஆனால் உண்மையில் செய்திருந்தான். அந்த மனிதன் கோவிலிலிருந்து வெளியே வந்த சில மணி நேரத்திலேயே உடல் நடுக்கம், குரல் மாற்றம், தரையில் விழுந்து கதறல். அவன் சொன்ன வார்த்தை, "எரியுது, எரியுது, அம்மா என்னை விட்டுடு." கிராமம் முழுக்க அதிர்ச்சி. அதே மனிதன் அம்மன் முன்னால் மண்டியிட்டு உண்மையை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டான். அவனுக்கு பால் அபிஷேகம், வேப்பிலை அர்ச்சனை, தீபம். அந்த நாளே அவன் குணமானான். அப்போதுதான் மக்கள் புரிந்தார்கள், இது மாரியம்மன் கொடூரமல்ல, நீதியின் வடிவம். இன்றைக்கும் இருக்குன்குடி மாரியம்மன் கோவிலில் பொய் சத்தியம் யாரும் செய்ய மாட்டார்கள். நோய் தீர வேண்டி நேர்த்திக்கடன், குழந்தை வரம், தீராத பிரச்சனை தீர்வு. மக்கள் ஒரே குரலில் சொல்லுவாங்க, அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்பினவர்களுக்குத் தாய், பொய் செய்தவர்களுக்கு நீதிபதி. அதுதான் இருக்குன்குடி மாரியம்மன். இந்த கதையைக் கேட்ட நீயும் அம்மனை மனசார நம்பினா உன் பிரச்சனைக்கு ஒரு வழி கண்டிப்பா திறக்கும்.